Hi students, welcome to Magic Max Tamil. இப்போ exercise 3.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ exercise 3.2 பார்க்கலாம். First one, fill in the blanks. First question, first one, the addition of minus 7b and 2b is dash. அதாவது minus 7bயும் 2bயும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு minus 7b, நெக்ஸ்ட் என்னது 2b. இப்போ நம்ம ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சேம் வேரியபிளாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுமே சேம் வேரியபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒன்று மைனஸ் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது. ஒன்று மைனஸ் இருந்தால் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோமா? ஓகே, 7ல் 2 மைனஸ் பண்ண என்ன வரும், 5 வரும். பெரிய நம்பர் எந்த சைனில் இருக்குது, 7 தான் பெரிய நம்பர், மைனஸ் சைனில் இருக்குது. ஸோ மைனஸ் இந்த வேரியபிள் இந்த பியை அப்படியே ரைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். இது ரெண்டு மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே மைனஸ் சைன் போடணும். ஓகே, இப்போ ஒரு மைனஸ் இருக்கனால என்ன பண்ணியிருக்கோம், 72 மைனஸ் பண்ணால் 5 வருது, பெரிய நம்பரோட சைன் போட்டிருக்கோம். அந்த வேரியபிள் அப்படியே எழுதணும். ஸோ ஆன்சர் இஸ் minus 5b. ஓகே, செகண்ட் கொஸ்டின், த சப்ராக்ஷன் ஆஃப் 5m ஃப்ரம் minus 3m is 5mஐயும் minus 3mஐயும் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம்னா இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஃப்ரம் தானே, இதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். minus 3m, அடுத்தது என்னது, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணும் 5m. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் பண்ணோம், இது வந்து மைனஸ். இப்போ மைனஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா, இப்போ செகண்ட் நம்பரோட சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இது ப்ளஸ் 5 இருக்கா, இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னது, -5. சப்ராக்ஷன் மார்க் என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் நம்பரோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் ரைட் பண்ணணும். இப்போ ப்ளஸ் 5ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ் -5. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், மேலே -3 கீழே -5 இருக்குது. ரெண்டுமே மைனஸ் சைன் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ஸோ ஆன்சர் வந்து -8m. இப்போ அடிஷனுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் போட தேவையில்லை. ஆனால் சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணணும், -3m, நெக்ஸ்ட் இந்த 5 மைனஸ் பண்ணணும். அதுக்கு செகண்ட் நம்பருக்கு என்ன பண்ணணும், அடிட்டிவ் இன்வெர்ஸ் ரைட் பண்ணணும். இங்கே +5 இருந்தால் மைனஸ் போட்டுக்குங்க, இங்கே மைனஸ் சைன் இருந்தால் ப்ளஸ் சைன் போட்டுக்குங்க. இப்போ ரெண்டுமே மைனஸ் இருக்கனால ஆட் பண்ணிவிட்டு அதே மைனஸ் சைன் போடணும். ஸோ ஆன்சர் இஸ் -8m. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னதா, தேர்டு கொஸ்டின், த அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் -37xyz இஸ். இது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த நம்பரோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸில் இருக்குது. இப்போ அடிட்டிவ் இன்வெர்ஸ் நம்ம எதில் எழுதணும், ப்ளஸில் எழுதணும். இப்போ ஆன்சர் என்ன வரும், 37xyz. இங்கே மைனஸில் கொடுத்துருந்தா அடிட்டிவ் இன்வெர்ஸ் ப்ளஸில் எழுதுங்க, இங்கே ப்ளஸில் கொடுத்துருந்தா அடிட்டிவ் இன்வெர்ஸ் மைனஸில் எழுதணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா கவனமாக பண்ணணும். அடிஷனுக்கு நம்ம எப்பயும் போல் ஆட் பண்ணிடலாம். அது வந்து ஒரே ஒரு மைனஸ் சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். இப்போ சப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம், ஃப்ரம்னா அதை ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு செகண்ட் நம்பர் எழுதணும். செகண்ட் நம்பரோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் ப்ளஸ் சைனா மைனஸ் சைன் போட்டுட்டு, மைனஸ் சைனா ப்ளஸ் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் செய்யணும். ரெண்டுமே மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.